ட்ரம்ப் நம்ம மக்களை எல்லாம் வெளியேற்றுறாருல, அதை விட கொடுமையானது இந்த விகடன் வலைத்தளத்தை முடக்கிறதுங்கிறது. இந்தியாவின் முதன்மை பொறுப்பில் இருக்கிற மகன் யாருன்னா மோடி அவர்கள் தான், நாட்டின் பிரதம அமைச்சர். அவரை அவர் நாட்டு குடிகளை வலுக்கட்டாயமா திருப்பி விலங்கிட்டு அனுப்புனதுங்கிறது அவருக்கே இட்ட விலங்கு தான். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அது இப்ப என் குடிகளுக்கு ஒரு துயரம்னா அது எனக்கான துயரம்னு பாக்குறவங்க சரியான தலைவராக இருக்க முடியும். அப்ப அதை குறியீடா வச்சு நீங்க அவங்க ஒரு கருத்து படத்தை போடுறாங்க. அந்த கருத்து படத்தையே தாங்கிக்க முடியல அப்படின்னா தன் நாட்டு குடிகளை வலுக்கட்டாயமா கைவிலங்கோட போட்டு இரவு திருப்பி அனுப்புனதை விடவா இது ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. ஒரு நாட்டை ஆளுகிற தலைவருக்கு, இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு தன் நாட்டு குடிகளுக்கு ஏற்பட்ட இழிவை விடவா இது இழிவு? அதுக்கு இந்த வலைத்தளத்தை நீங்க மூடினீங்கன்னா என்ன ஒரு சுதந்திரம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? பேசக்கூடாது, எழுதக்கூடாது, எந்த கருத்தும் சொல்லிடக்கூடாது, அநீதி நடந்தா எதிர்த்து போராடிடக்கூடாது. இதுக்கு எதுக்கு இந்த சுதந்திரத்தை நாங்க போராடி பெறணும்? சுதந்திரம்ங்கிற அந்த சொல்லுக்கு தான் விளக்கம் தான் என்ன? இது எல்லாம் சேர்ந்து தானே நாட்டுக்கும் மக்களுக்குமான சுதந்திரம். இதுல அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்க நாட்டு மக்களை கைவிலங்கோடு ஆண்கள் பெண்கள் எல்லாம் திருப்பி அனுப்புனதுல உங்களுக்கு அவமானம் வரலையா? ஒரு கருத்து அவ்வளவுதானே. எவ்வளவு காலமா இருக்கிற ஒரு நிறுவனம் அதை போய் அது எனக்கு என்னமோ அந்த வலைத்தளத்தை முடக்கினது விகடனுக்கு ஏற்பட்ட அவமானமாவோ இழிவாவோ நான் கருதல. இந்த செயல் ரொம்ப இழிவா இருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல. இதை கூட தாங்கிக்க முடியாத ஒரு தலைமை எப்படி உயர்ந்த பொறுப்புக்கு வருது? ஒரு ஏச்சு பேச்சு, அவமானம், கேவலம், ஏளனம் இதையெல்லாமே தாங்க முடியாத மனப்பக்குவத்துல தான் இந்த நாட்டின் முதன்மை தலைவர்கள் நீங்க இருக்கிறீங்களா? சொல்லுங்க. எதுக்கு எச்சரிக்கிறீங்க? அங்க மோடி ட்ரம்ப்பை எச்சரிங்கல்ல. என்ன எச்சரிக்கை? உங்களுக்கு எதிராக எது பேசினாலும் எச்சரிச்சு விடுவேன். நாங்களும் தான் உங்களை எச்சரிக்கிறோம், கொஞ்சம் கவனமா இருங்க, அதிகார நிலையது இல்லை, ரொம்ப ஆடாதீங்கன்னு நாங்களும் உங்களை எச்சரிக்கிறோம். எல்லாருமே இந்த இடத்துல உட்கார்ந்துட்டா இந்த நாற்காலி நிரந்தரம் நினைக்கிறது பாருங்களேன். அதுதான் உலகத்திலே கொடுமையானது. புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். கீழே இருப்பது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும். வரலாறு எங்கிலும் காலச்சக்கரம் சுழண்டு கொண்டுதான் இருக்குது. அங்கே அப்படி நின்றது.